ஓகே, நியூட்டன்ஸ் லாஸ். இப்போ இந்த வீடியோவில் நியூட்டனோட த்ரீ லாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட் லா, தட் இஸ் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா. நியூட்டன் ஃபஸ்ட் லாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எவரி ஆப்ஜெக்ட் continues to be in the state of rest or of uniform motion, that is constant velocity, unless there is external force acting on it. இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, unless there is external force acting on it அப்படின்னா எந்த ஒரு வெளிப்புற விசையும் செயல்படாத போது எவரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஏற்கனவே ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையிலேயே இருக்கும், அல்லது ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது சீரான இயக்கத்தில் உள்ள பொருள் தொடர்ந்து அதே சீரான இயக்கத்திலேயே இருக்கும் அப்படின்றதான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. அதாவது எந்த ஒரு வெளிப்புற விசையும் செயல்படாத வரை ஒரு பொருள் தொடர்ந்து தனது ஓய்வு நிலையிலேயோ அல்லது தனது சீரான இயக்க நிலையையோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது தான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு பொருளினுடைய நிலைமத்தன்மை, அதாவது இனர்ஷியா, அதை பற்றி சொல்லுது. அதனால் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்சோ கால்டு திஸ் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை நம்ம லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லலாம். இனர்ஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா, inability of objects to move on its own or change its state of motion is called inertia. அதாவது ஒரு பொருளினுடைய தன்னுடைய நிலையை அல்லது தன்னுடைய சீரான ஒரு இயக்க நிலையை தானாகவே மாற்றிக்கொள்ள இயலாத திஸ் இன்அபிலிட்டி, அந்த இன்அபிலிட்டியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையையோ அல்லது தனது சீரான இயக்க நிலையையோ தானாகவே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அடுத்தது இப்போ இனர்ஷியா, தர்ஃபோர் இனர்ஷியான்றது என்ன அப்படின்னா, இனர்ஷியா மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். அதாவது இனர்ஷியா என்பது என்ன அப்படின்னா, தனது நிலையை மாற்றிக்கொள்வதை எதிர்க்கக்கூடிய தன்மை, ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதை எதிர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எதில் வேலிடாக இருக்கும் அப்படின்னா, ஒன்லி இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். இப்போ ஃப்ரேம்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று இனர்ஷியல் ஃப்ரேம், இன்னொன்று நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அது பின்னாடி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போனா நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இது வேலிட் ஆகாது அப்படின்றது என்னுடைய அர்த்தம். இப்போ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நம்ம இனர்ஷியா 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். இப்போ என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, அது தமிழில் ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓய்வில் நிலைமம், அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தன்னுடைய நிலையை தானாக மாற்றிக்கொள்ள இயலாத தன்மையை ஓய்வில் நிலைமம் அல்லது இங்கிலீஷில் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது த இன்அபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். தனது ஓய்வு நிலையை தானாக மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. இப்போ இதற்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வென் ஏ ஸ்டேஷ்னரி பஸ், அதாவது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு ஸ்டார்ட்ஸ் டு மூவ், திடீர்னு ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது அப்படின்னா, அது முன்னோக்கி நகரும்போது த பேசஞ்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எ சடன் பேக்வேர்டு புஷ், அதாவது அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். பஸ் இப்போ நிலையாக இருக்கக்கூடிய பேருந்து திடீரென முன்னோக்கி நகருகிற பொழுது அதில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா, இப்போ பயணிகள் ஏற்கனவே அவங்க ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ பஸ்ஸு முன்னாடி போகிறதுனால ஏற்கனவே இருந்த ரெஸ்ட் பொசிஷனான பின்னோக்கிய அந்த பொசிஷனை அவங்க அடைகிறாங்க. அதை பின்னோக்கிய பொசிஷனுக்கு அதை நோக்கி செல்கிறார்கள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பஸ்ஸு மூவ் ஆகும்போது பேசஞ்சர்ஸ் பின்னாடி தள்ளப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்ததாக செகண்ட் டைப் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னா, இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதாவது இயக்கத்தில் நிலைமம். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம். த இன்அபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்பீடு அல்லது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆன் இட்ஸ் ஓன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதாவது இனர்ஷியா ஆஃப் மோஷன்ன்றது தன்னுடைய ஸ்பீடை மாற்றிக்கொள்ள, வேகத்தை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. ஒரு பொருள் சீரான வேகத்தில் செல்கிறது, தன்னுடைய வேகத்தை தானாகவே அதனால் என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா மாற்றிக்க முடியாது. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதோ அல்லது ஸ்பீடை குறைக்கிறதோ தானாக முடியாது. அதோடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் அதை குறைக்கணுன்னாலும் எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த நிகழ்வு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதாவது இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதற்கான எடுத்துக்காட்டாக இப்போ வென் த பஸ் இஸ் இன் மோஷன், இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு
திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணும்போது, பிரேக் போடும்போது, அப்போ அங்கே உள்ளே உட்காந்துருக்கக்கூடிய பயணிகள் வந்து ஏற்கனவே முன்னோக்கி இயங்கி கொண்டிருந்ததுனால திடீர்னு பஸ் வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு முன்னோக்கி போயிட்டு இருந்த பஸ்ஸு டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் பயணிகளால் உடனே வந்து ஸ்டாப் ஆக முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து அந்த இயக்க நிலையிலேயே செல்றதுனால எல்லோரும் வந்து முன்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். இப்போ தேர்ட் டைப் இஸ் என்ன அப்படின்னா இனர்சியா ஆஃப் டைரக்ஷன். இதை வந்து திசையில் நிலைமம், திசையில் வந்து ஏற்படக்கூடிய நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். திசையில் நிலைமம்னா ஒரு பொருள் தானாகவே தன்னுடைய திசையை மாற்றிக்கொள்ள இயலாது. இப்போ நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் திடீரென வந்து வளையணும் அப்படின்னா தானாக வளையாது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து வளையும். அப்போ அதோடைய டைரக்ஷனை மாற்றிக்கும். அதாவது த இன்அபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் இட்ஸ் ஓன் இஸ் கால்டு இனர்சியா ஆஃப் டைரக்ஷன், திசையில் நிலைமம். இப்போ இதற்கான எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, when a stone attached to a string, ஒரு கல்லை வந்து நம்ம கைத்தை கட்டிட்டு, இது மாதிரி ஒரு கல் இருக்குது, அதில் கைத்தை கட்டிட்டு இதை நம்ம சுற்றும்போது, இப்போ கல்லை சுற்றும்போது கல் வந்து நமக்கு வந்து ஒரு வட்டப்பாதையில் ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி வட்டப்பாதையில் ரொட்டேட் ஆகும். இப்போ திடீர்னு கயிறு வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கல்லினுடைய டைரக்ஷன், கல்லோட டைரக்ஷன் என்ன, அதாவது கல்லுடைய அந்த இயக்கத்தினுடைய திசை என்னவோ அந்த திசையில் இந்த கல் என்ன செய்யும் அப்படின்னா மூவ் ஆகும். தொடர்ந்து வட்டப்பாதையில் பயணிக்காமல் இந்த நேரத்தில் என்ன டைரக்ஷனில் இருந்துச்சோ அந்த டைரக்ஷன் நோக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். இப்போ மேக்ஸிமம் வட்டப்பாதையில் சுற்றக்கூடிய ஒரு பொருளோட திசை வந்து எப்படி இருக்கும்னா டேஞ்சென்சியலாக இருக்கும். அதாவது அதனுடைய தொடுகோட்டின் திசையில் இருக்கும். அப்போ அதனுடைய தொடுகோட்டின் திசையில் நமக்கு இந்த மாதிரி தொடுகோட்டோட டைரக்ஷனில் அப்படியே கல் வந்து நமக்கு என்ன அப்படின்னா போகும். இப்போ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா the inertia of direction when a stone attached to a string is in whirling motion and if the string is cut suddenly the stone will not continue to move in circular motion but moves tangential to the circle. அதாவது ஒரு கயிற்றில் கல்லை கட்டி நம்ம சுற்றும்போது அது வந்து வட்டப்பாதையில் சுற்றிட்டு இருக்கு. திடீர்னு கயிறு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அது எந்த டைரக்ஷனில் இருந்துச்சோ அந்த டைரக்ஷனுடைய டேஞ்சென்சியல் டைரக்ஷன், அதை தொடுகோட்டினுடைய திசையில் தான் பயணிக்குமே தவிர தொடர்ந்து வட்டப்பாதையில் சுற்றாது அப்படின்றத வந்து நம்ம இனர்சியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்றதுக்கான இனர்சியா ஆஃப் டைரக்ஷனுக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரேம்ஸ், இனர்சியல் ஃப்ரேம்ஸ், நான் இனர்சியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இனர்சியல் ஃப்ரேம்ஸ். இப்போ இனர்சியல் ஃப்ரேம்ஸ்னால் என்ன அப்படின்னா, இனர்சியல் ஃப்ரேம்ஸ்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னா நம்ம ஒரு புள்ளியை அல்லது ஒரு பொருளுடைய இருப்பிடத்தை குறிப்பதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த XYZ ஆக்சிஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு புள்ளியை குறிக்கிறோம். அது மாதிரி ஒரு பொருளின் இருப்பிடத்தை குறிக்கிறோம். அது மாதிரி புவியினுடைய அந்த அச்சரேகை, தீர்க்க ரேகை இது மாதிரியான ஆக்சிஸை பயன்படுத்தி புவியினுடைய ஒரு இருப்பிடத்தை குறிக்கிறோம் இல்லையா. இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ன்றது ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு பஸ்ஸை கூட நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக குறிக்கலாம், அல்லது எர்த்தை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக குறிக்கலாம். இப்போ இது மாதிரி இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்து இனர்சியல் ஃப்ரேமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கோஆர்டினேட், இது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ XYZ இஸ் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இன் விச் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஹோல்ஸ் குட். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் நியூட்டனுடைய முதல் விதிக்கு பொருத்தமாக இருக்கணும். அதாவது நியூட்டன் முதல் விதிக்கு அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் உட்பட வேண்டும். அப்படி உட்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இனர்சியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் நியூட்டனுடைய முதல் விதிக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இனர்சியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இனர்சியல் ஃப்ரேம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இனர்சியல் ஃப்ரேம், அந்த இனர்சியல் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பாடி இனர்சியல் ஃப்ரேம் a body continuous in its state of rest. இப்போ ஒரு இனர்சியல் ஃப்ரேமுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் ஏற்கனவே ஓய்வு நிலையில் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஓய்வு நிலையிலேயே இருக்கும். அல்லது ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், அல்லது ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் ஒரே வேகத்தில் செல்லக்கூடிய நேர்கோட்டு இயக்கத்தில் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அது அதே இயக்கத்தில் தான் இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா as long as no external force acts on it, எந்த ஒரு வெளிப்புற விசையும் செயல்படாத வரை, அதாவது எந்த ஒரு வெளிப்புற விசையும் செயல்படாத வரை இந்த இனர்சியல் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு பொருளானது தொடர்ந்து ஓய்வு நிலையிலேயோ அல்லது அது ஏற்கனவே சீரான இயக்க நிலையில் இருந்தால் அதே சீரான இயக்க நிலையிலேயோ தொடர்ந்து இயங்கும். எப்படின்னா வெளிப்புற விசை செயல்படாத வரை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரேமை நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ன்றது எப்படி இருக்குன்னா, அந்த ஃப்ரேம் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ரேம் வந்து நமக்கு ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து தொடர்ந்து நமக்கு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக ஒரு இனர்சியல் ஃப்ரேமாக இருக்கும்.
அப்புறம் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் ஆல் த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ஹோல்டு குட். அதாவது இனர்ஷியல் ஃப்ரேமில் நம்ம வந்து நியூட்டனுடைய முதல் விதி, நியூட்டனுடைய இரண்டாம் விதி, நியூட்டனுடைய மூன்றாம் விதி எல்லாமே வந்து இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு வந்து எல்லா விதியையும் நம்ம பயன்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ரெண்டையும் நம்ம வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு பொருந்தாது. நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு வந்து நியூட்டனுடைய தேர்ட் லா மட்டும்தான் இனர்ஷியல் ஃப்ரேம் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கும். இப்போ ஆல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூவிங் வித் ஏ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆர் ஆல்சோ இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அது ஏற்கனவே ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ இன்னொரு இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்குது, சரி இன்னொரு ஃப்ரேம் இருக்குது. இது இன்னொரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம், இது ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம இந்த ஃப்ரேமை பார்க்குறோம், இதுலேருந்து இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது தொடர்ந்து ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னாலோ, அல்லது இதுலேருந்து இதை பார்க்கும்போது தொடர்ந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இயங்கிக்கிட்டே இருக்குது. திஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அப்படியே ஸ்பீடு வந்து மாறாமல் ஒரே ஸ்பீடில் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேமையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூவிங் வித் ஏ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம். அதாவது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து இன்னொரு ஃப்ரேம் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஃப்ரேமையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது த பேசிக் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் நாட் சேஞ்ச்டு இன் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் நமக்கு வந்து ஃபிசிக்ஸோட பேசிக் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது அனைத்து இயற்பியல் விதிகளும் தன்னுடைய ஃபார்ம் வந்து எந்த சேஞ்சும் ஆகாது. இப்போ உதாரணமாக இப்போ நியூட்டன்ஸோட செகண்ட் லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு டிஸ் எம் ஏ வெக்டர். இப்போ இந்த ஃபார்மேட் அப்படின்றது இனர்ஷியல் ஃப்ரேமில் எந்த சேஞ்சும் ஆகாது. அதுவே நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்ற போது அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சலரேஷன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆட் ஆகும். இந்த எஃப்ஐ இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சலரேஷன், அப்போ எம்ஏ டேஷ் இந்த மாதிரி இன்னொரு ஆக்சலரேஷன் டேர்ம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆட் ஆகும். அப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் ஏற்கனவே ஃபிசிக்ஸ் லாவோட என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. ஏன்னா அடிஷ்னலாக இன்னொரு டேர்ம் வந்து ஆட் ஆகலாம் அல்லது இந்த டேர்ம்ஸ் வந்து மாடிஃபை ஆகலாம். இதை தான் இங்கே சொல்லியிருப்போம். த பேசிக் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் நாட் சேஞ்ச்டு இன் இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆகாது. ஆனால் பட் when the frame of reference is accelerated, that is relative to an inertial frame, to form the form of basic physical laws such as Newton's second law of motion become completely different. Newton's second law of motion வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். எதில் அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமில். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, முதல்ல நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது ரெஸ்ட்டில் இருக்காது. அதே மாதிரி அது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் மூவ் ஆகாது. அது ஒரு ஆக்சலரேட்டட் ஃப்ரேம். ஒரு ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்னால் தொடர்ந்து அதோடைய ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது ஒரு ஆக்சலரேட்டட் ஃப்ரேம். இது தமிழில் வந்து முடுக்கப்பட்ட ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நிலைமற்ற குறிப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சச் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், சச் ஃப்ரேம்ஸ் மீன்ஸ் அதாவது ஆக்சலரேட்டட் ஃப்ரேம். சச் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் having an accelerated motion relative to an inertial frame are called non-inertial frames of reference. அதாவது இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து ஒரு ஃப்ரேம் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு என்ன பேர் அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து இன்னொரு ஃப்ரேம் வந்து ஆக்சலரேட் ஆகாமல் யூனிஃபார்ம் ஸ்பீட்லேயே போகுது அப்படின்னா அது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் எய்தர் எ ஃப்ரேம்
ஹேவிங் யூனிஃபார்ம் லீனியர் ஆக்சிலரேஷன், நேர்கோட்டில் தொடர்ந்து ஆக்சிலரேட் ஆகி பயணிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமாக இருக்கலாம். அல்லது வந்து யூனிஃபார்ம்லி ரொட்டேட்டிங், ஒரு ஃப்ரேம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ ரொட்டேட் ஆகக்கூடிய எந்த ஒரு ஃப்ரேமும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் தான். உதாரணமாக ஒரு ஃபேன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேன் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபேன் வந்து ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அது மாதிரி எர்த்து வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால எர்த்து கூட வந்து நமக்கு வந்து ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் தான். ஆனால் எர்த்தோட ரொட்டேஷன் வந்து நமக்கு பெரிய அளவில் வந்து அந்த டிகிரி வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா 24 ஹவர்ஸுக்கு 360 டிகிரி தான் அதோடைய ரொட்டேஷன் இருக்கிறதுனால நாம் வந்து அப்ராக்சிமேட்டாக எர்த்தை வந்து நம்ம வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையிலே எர்த்து வந்து ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, அடுத்ததா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. இப்போ நியூட்டன் செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the force acting on an object is equal to the rate of change of its momentum. அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் an object, ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது இஸ் ஈக்குவல் டு த, எதுக்கு ஈக்குவல், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். அதாவது உந்தம் மாறும் வீதம், உந்தம் மாறும் வீதத்துக்கு சமம். அதை விசை, ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை அதனுடைய உந்தம் மாறுபாட்டு வீதத்திற்கு சமம். இதை தான் என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ்ன்றது எஃப், பி வெக்டர் அப்படின்றது உந்தம், டிபி பை டிடின்றது உந்த மாறுபாட்டு வீதம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்போ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு டிபி வெக்டர் பை டிடி. இப்போ மொமெண்டம் பி வெக்டர் அப்படின்றத நம்ம வந்து எம் இன்ட்டு வி அல்லது எம் இன்ட்டு வி வெக்டர் என்று எழுதலாம். அப்போ வந்து பி வெக்டர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வெக்டர். இப்போ தேர்ஃபோர் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம் ஏ வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். எப்படின்னா இப்போ நம்ம எஃப் வெக்டர் ஈக்குவல் டு டி பை டிடி, பி வெக்டருக்கு பதிலாக எம் இன்ட்டு வி வெக்டர், இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எஃப் வெக்டர் ஈக்குவல் டு டி பை டிடி எம் வி வெக்டர். இப்போ எம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நியூட்டன் எடுத்திருப்பாரு. இப்போ எம் வந்து எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு ரிலேட்டிவ் தியரியில் எம் வந்து அதிக ஸ்பீடில் ஒரு பொருள் போணுச்சுன்னா எம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஆனால் நார்மலான ஸ்பீடில் போகும்போது நம்ம வந்து அதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் நியூட்டன் என்ன பண்ணியிருப்பாருன்னா எம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்திருப்பாரு. அப்போ எம்மை வெளியில் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துட்டோம்னா டஸ் எம் இன்ட்டு டி வி வெக்டர் பை டிடி அப்படின்னு கிடைக்கும். இந்த டி வி வெக்டர் பை டிடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், திஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டர். அப்போ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் வெக்டர் இருக்குது, இங்கே வந்து ஆக்சலரேஷன் வெக்டர். இப்போ ஃபோர்ஸ் வெக்டர் அண்ட் ஆக்சலரேஷன் வெக்டர் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேம் டைரெக்ஷனில் இருக்கும், ரெண்டுமே சேம் டைரெக்ஷன். ஆக்சலரேஷன், இப்போ ஒரு பொருளை நம்ம எந்த டைரெக்ஷனில் தள்ளுறோமோ அந்த டைரெக்ஷனில் அது வந்து நகரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஆக்சலரேஷன் அண்டு ஃபோர்ஸ் வந்து த சேம் டைரெக்ஷன். அடுத்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே சொன்னதான் செகண்ட் லா ஃபர்ஸ்ட் லா ரெண்டுமே இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு மட்டும் தான் வேலிடாக இருக்கும். இன் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் நியூட்டன் செகண்ட் லா cannot be used in this form. இந்த ஃபார்மை எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர்ன்றதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இட் ரெக்கயர்ஸ் சம் மாடிஃபிகேஷன், இதில் சில மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்ததாக இப்போ இந்த நியூட்டன் செகண்ட் லாவிலிருந்து ஒரு நியூட்டன், ஒன் நியூட்டன் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம். டெஃபினேஷன் ஆஃப் த ஒன் நியூட்டன், ஒரு நியூட்டனுக்கான டெஃபினேஷன். ஒரு நியூட்டன்ற டெஃபினேஷனை இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த ஃபார்முலா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டர், இந்த ஃபார்முலாவிலேருந்து. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த குறிப்பிட்ட ஃபோர்ஸ் யாருக்கு கொடுக்குறோன்னா 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு கொடுக்குறோம். அப்போ எம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் எவ்வளோ, அப்போ வந்து இந்த 1 கிலோகிராம் பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட விசை கொடுக்கும்போது அதோடைய ஆக்சலரேஷனும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 இருக்குது அப்படின்னா அப்போ 1 × 1 ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், ஒரு நியூட்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு நியூட்டனுக்கான டெஃபினேஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருளுக்கு விசை கொடுக்கும்போது அந்த விசையின் காரணமாக
அந்த பொருள் வந்து 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 அளவிற்கு முடுக்கப்பட்டால் அந்த நம்ம கொடுத்த விசையினுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 நியூட்டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து நியூட்டனுக்கான டெஃபினேஷன். இதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் as the force which acts on 1 kilogram of mass. 1 kilogram of mass to give an acceleration. 1 kilogram mass மேலே செயல்பட்டு எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்குது அப்படின்னா 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 in the direction of the force. ஃபோர்ஸஸ் எந்த டைரக்ஷனில் செயல்படுதோ அதே டைரக்ஷனில் 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 என்ற ஆக்சலரேஷனை கொடுத்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா அதான் வந்து 1 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு லா தான். இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு விசைக்கும் அல்லது ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு ஈக்குவலான சமமான மற்றும் ஆப்போசிட்டான அதாவது எதிரான இன்னொரு விசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செயல் எதிர் செயல் இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான மற்றும் எதிரான ஒரு எதிர் செயல் உண்டு அப்படின்றது தான் நியூட்டன்ஸோட தேர்ட் லா. அப்போ செயல் ஆக்ஷன்றது ஒரு ஃபோர்ஸ். ஆக்ஷன் இஸ் ஏ ஒன் ஃபோர்ஸ், ரியாக்ஷன்றது அனதர் ஃபோர்ஸ். ரெண்டும் வேறு ஃபோர்ஸ். அப்போ வந்து 2 ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ அடுத்து வேறு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த these forces must lie along the line joining the two objects. இப்போ 2 பொருளின் மீது 2 பொருள் இருக்குது. இந்த பொருள் வந்து இதன் மீது ஒரு விசையை செலுத்துகிறது அப்படின்னா அது வந்து ஆக்ஷன். இப்போ இது செலுத்துறதுனால இந்த பொருள் என்ன செய்யும், இதன் மீது இன்னொரு விசையை செலுத்தும். இந்த விசைக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ரியாக்ஷன் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் ரெண்டும் எப்படி செயல்படுது அப்படின்னா ஒரே கோட்டின் வழியாக செயல்படுகிறது. இப்போ இது இந்த டைரக்ஷனில் இந்த கோட்டின் வழியாக செயல்படுகிறது என்றால் இதுவும் அதே கோட்டில் தான் செயல்படும். இட் இஸ் லைன் ஜாயினிங் த டூ ஆப்ஜெக்ட். அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா அஸ்யூஸ் தட் த ஃபோர்ஸஸ் அக்கர் அஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர்ஸ். ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் பேர்ஸாக தான், அதாவது பேர்ஸாக உருவாகிறது. ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா பேர்ஸாக இருக்கும். பேர்ஸ் மீன்ஸ் இரட்டையாக தான் இருக்கும், சிங்கிளாக இருக்காது. ஒரு ஃபோர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்லுது. அதாவது an isolated force, அதாவது தனித்த விசை, ஆர் a single force, தனி விசை cannot exist in nature. இயற்கையில் தனித்த விசை என்பது கிடையாது. அது வந்து எப்போவுமே பேராக தான் உருவாகும் அப்படின்றது தான். Or here action and reaction pair of forces do not act on the same body. Action and reaction ரெண்டுமே வந்து ஒரே பொருளின் மீது செயல்படாது, வேறு பொருள், பட் ஆன் 2 different bodies. இப்போ இந்த பொருள் 2 பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பொருள் இதன் மீது விசையை செயல்படுத்தும். அப்போ இதை வந்து ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இந்த பொருளின் மீது செயல்படுகிறது. இது பொருள் 2. இப்போ பொருள் 1 மீது செயல்படுறது இந்த பொருள் இது வந்து இதன் மீது இன்னொரு விசையை செயல்படுத்து இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், ஆக்ஷன் வந்து பொருள் 2 மீது செயல்படுகிறது, ரியாக்ஷன் வந்து பொருள் 1 மீது செயல்படும். அப்போது ஃபோர்ஸ் அண்டு ரியாக்ஷன் ரெண்டும் வந்து ஒரே பொருளின் மீது எப்போதும் செயல்படாது, ரெண்டும் வெவ்வேறு பொருளின் மீது தான் செயல்படும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் வேலிட் இன் போத் இனர்சியல் அண்டு நான் இனர்சியல் ஃப்ரேம்ஸ். இந்த லா வந்து இனர்சியல் ஃப்ரேமுக்கும் பொருந்தும், நான் இனர்சியல் ஃப்ரேமுக்கும் பொருந்தும். ஆனால் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா வந்து இனர்சியல் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, அடுத்து இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து ஆர் நாட் காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபோர்ஸஸ் அல்ல. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா காசுன்றது காரணம்னு சொல்லுவோம், எஃபெக்ட்ன்றது விளைவு. அதாவது இது செயல்படுறதுனால தான் இது செயல்படுது அப்படின்ற மாதிரியான, இதனால தான் இது உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காரண விளைவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபோர்ஸு இது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. இப்போது நம்ம நியூட்டன்ஸோட ஃபஸ்ட் லா பார்த்தோம், செகண்ட் லா, தேர்ட் லா. ஃபஸ்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
எவரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இட். அதாவது ஃபர்ஸ்ட் லா என்பது ஒரு பொருள் மீது வெளிப்புற விசை எதுவும் செயல்படாத வரை அந்த பொருள் தொடர்ந்து தனது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீரான இயக்க நிலையிலேயோ இருக்கும், தானாகவே அதனுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நிலைம விதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக செகண்ட் லா. இது செகண்ட் லாவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, செகண்ட் லா அப்படின்றது வந்து the force acting on an object is equal to the rate of change of its momentum. ஃபோர்ஸோட அளவை வந்து சொல்லுது. ஒரு ஃபோர்ஸ் ஒரு பொருளின் மீது செல்லக்கூடிய ஃபோர்ஸ் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அந்த பொருளினுடைய உந்த மாற்ற வீதத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்ற அந்த ஃபோர்ஸோட அளவை பற்றி சொல்லுது. அடுத்து தேர்ட் லா என்பது ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது இன்னொன்று இருக்கும் அப்படின்றது சொல்கிறது தான் நமக்கு நியூட்டன்ஸோட தேர்ட் லா. திஸ் தேர்ட் லா அப்படின்றது ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் அண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லுது. முக்கியமாக இது வந்து தனித்த விசை என்பது இங்கே இயற்கையில் உண்டாகாது, அது விசை வந்து பேராக தான் நமக்கு இருக்கும் அப்படின்றது. அடுத்தா மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் பொறுத்துக்கிறது. ஆனால் நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ரெண்டுக்குமே நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஓகே, தேங்க்யூ.